மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத 2 இலக்க வளர்ச்சியான 11.19 விழுக்காடு வளர்ச்சியை எட்டிய தொழில்துறை திட்டங்கள், பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, வயிற்றுக்கு உணவிடும் காலை உணவு திட்டம், கல்வி உபகரணங்கள், மாணவருக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய பயிற்சி என ஐரோப்பிய நாடுகளும் பாராட்டும் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஐரோப்பிய நாடுகள் பயணத்தின் மூலம் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 17,613 வேலை வாய்ப்புகள், 15,516 கோடி ரூபாய் முதலீடுகளை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெற்று தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை எட்டி பாயும் தொலைநோக்கு திட்டங்கள், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என அண்டை மாநிலங்கள் ஆச்சரியப்படும் திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 என அயல் நாடுகள் பாராட்டும் திட்டங்கள், பள்ளி மாணவர்களின் செவிக்கு மட்டுமல்ல வயிற்றுக்கும் உணவிடும் காலை உணவு திட்டம், கல்வி உபகரணங்கள், மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய பயிற்சி என ஐரோப்பிய நாடுகளும் பாராட்டும் திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு மாங்கனி நகரமாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 562.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1114 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 270.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 193 திட்ட பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு. கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அரசு விழாவில் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன். இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள், என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது, விரிவான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதாவது 85,711 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டுமனை பட்டா வழங்க இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த அரசு விழா, அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் தான் தற்போது பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒசூரில் இறங்கினார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வந்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகருக்குள் நுழையும் பொழுது கிருஷ்ணகிரி நகர அந்த நுழைவாயில் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த ராயப்பேட்டை மேம்பாலம் அருகில் இருந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த உற்சாக வரவேற்பு, சாலையின் இருமருங்கும் மக்கள் திரண்டு வந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் வெயில் என்று பாராமல் இறங்கி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று மக்களை சந்தித்தார். அப்போது மக்கள் உற்சாகமாக வந்து அவருக்கு கை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தங்கள் கோரிக்கை மனுக்களையும் அதே போல புத்தகங்களையும் கொடுத்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அந்த அடிப்படையில் தான் சுமார் 2 மணி நேரம் சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்த பிறகு தற்போது விழா மேடைக்கு வந்திருக்கின்றார். இந்த கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அரசு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தற்போது முதலாக மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து அவர்களுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். அதாவது 3,40,00,000 மதிப்பிலான அந்த 3 சக்கர வாகனங்களை வழங்கி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2,485 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அதே போல முடிவுற்ற திட்டங்களுக்கும் அவர் அதாவது திறந்து வைக்க இருக்கிறார். அந்த வகையில் தான் தற்போது 2வது முறையாக அவர் இங்கு இந்த மாவட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக 562 கோடி மதிப்பில் 15 லட்சம் மதிப்பிலான 1114 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார். அதே போல 270 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 193 அரசு திட்ட பணிகளை அவர் திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2052 கோடி மதிப்பில் 2,23,013 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாக தற்போது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு ஆடவர் கல்லூரியில்
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான பயனாளிகள் தற்போது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த விழாவில் தற்போது பங்கேற்று அதாவது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையில் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதாவது பல்வேறு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள், அதாவது நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, நீர்வளத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் தற்போது விழா என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த விழாவில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அதேபோல புதிய திட்டங்களையும் தொடங்கி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.